வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரம்ஜான் பண்டிகை, பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். %100 வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஆழ்கடல் விழிப்புணர்வு. ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர்கள் அசத்தல். எஸ்பி தலைமையில் போலீசார் ஆலோசனை கூட்டம். தேர்தலின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த விளக்கம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது போலீசார் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் வழிகாட்டுதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து காவலர்களுக்கு தேர்தல் வழிகாட்டு கையேடுகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலை நேர்மையாகவும் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி நடத்த தேர்தல் துறை, காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வடக்கு காவல் சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் உள்ள காவலர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை கூட்டம் இன்று மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் தலைமை தாங்கினார். இதில் வடக்கு காவல் சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 9 நாட்கள் உள்ள நிலையில் தேர்தலை நேர்மையாக நடத்த அனைத்து நடவடிக்கையும் எடுக்கவும், வடக்கு காவல் சரகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 4 சோதனை சாவடிகளிலும் தீவிர சோதனைகள் நடத்த வேண்டும். வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம், பரிசு பொருள் ஏதாவது கொண்டு செல்வதாக தெரிந்தால் உடனே அதனை தடுக்க வேண்டும். இதேபோல மது கடத்தலை தீவிரமாக கண்காணித்து அதில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது காவலர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மக்களுடன் சேர்ந்து போலீசாரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து கூட்டத்தில் காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து போலீசாருக்கு தேர்தல் வழிகாட்டு கையேடுகள் வழங்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புனித ரமலான் பண்டிகை புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை சிறப்பு தொழுகை மேற்கொண்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இஸ்லாமியர்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகையானது புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி ஜிம்மா மஸ்ஜித், சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசல், முல்லா வீதி மசூதி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் இன்று விடியற்காலை முதல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டு அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பில் உள்ள ஈதா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ربنا جزاؤه أن يوفى أجره قال ملائكتي عبيدي وإمائي قضوا فريضتي عليهم ثم خرجوا. நாங்கள் உனக்காக வேண்டிய நோன்பு நோற்றிருக்கிறோம். இன்னும் பல விவாதத்துகளை எல்லாம் செய்வோம். இப்படி பெரிய கடமைகளை எங்களால் இயன்ற அளவு நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் செய்திருக்க நாங்கள் உன்னுடைய அடிமைகளாக. இனி விரிவான செய்திகள்.
புதுச்சேரியில் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சி எப்படி பொதுமக்களுக்கு இலவச வெள்ளை அரிசி வழங்க முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர், கடந்த 5 ஆண்டு கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் வர முடியவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தற்போது ஆளும் அரசு மக்களின் கோரிக்கையை கேட்டு அதனை செயல்படுத்தி வருகிறது என்றார். மேலும் தற்போது ஆளும் அரசால் மட்டுமே அனைத்தையும் செய்ய முடியும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசின் நிதி உதவி மிகவும் முக்கியம் என்பதால் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பிரச்சாரத்தின் போது பெரும்பாலான மக்கள் பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி போட வேண்டும் என வலியுறுத்தி உள்ள நிலையில், பணத்திற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சி வெள்ளை அரிசி வழங்கப்படும் என தெரிவிக்கின்றனர், ஆனால் அது எப்படி என தெரியவில்லை என கேள்வி எழுப்பிய அவர், பணத்திற்கு பதிலாக அரிசி போடும் முடிவை எடுத்து உடனடியாக செயல்படுத்தும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது என்றார். "100% வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 பேர் கொண்ட ஆழ்கடல் பயிற்சியாளர்கள் 60 அடி கடல் ஆழத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கிற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்ஸ்ரீ. இவர் கடல் தூய்மை, கடலில் உள்ள பிளாஸ்டிக்கை அகற்றுதல், அதற்கான ஆழ்கடல் விழிப்புணர்வு, சுதந்திர தினம் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி, "வாக்களிப்பது நமது கடமை, வாருங்கள் வாக்களிப்போம், ஜனநாயகம் காப்போம்" என்பதை வலியுறுத்தி சென்னை நீலாங்கரை பகுதியில் உள்ள கடலில் 60 அடி ஆழத்தில் 6 ஆழ்கடல் பயிற்சியாளர்கள் கொண்டு கடலில் வாக்கு அளிப்பது போன்று வாக்களித்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தி வீடியோ வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வில்லியனூர் சுல்தான்பேட்டை ஈத்கா பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தொழுகை முடிந்து வெளியே வந்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இவர் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளுடன் பல்வேறு பகுதிகளில் சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் ரம்ஜான் தினமான இன்று புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் சுல்தான்பேட்டை ஈத்கா பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தொழுகை முடிந்து வெளியே வந்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் முகமது ஹாசன், அவைத் தலைவர் ஜலால் ஹனீஃப், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், கலிமுல்லா, அனீஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் பாஜக கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் சேதராப்பட்டு பழைய காலனி, புதிய காலனி, திடீர் நகர் ஆகிய பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா, பாஜக பிரமுகர் புருஷோத்தமன், தொகுதி பொறுப்பாளர் கருணாகரன், தொகுதி நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்.
புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரைக்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள பாமக நிர்வாகிகள் முத்தியால்பேட்டை பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது வாக்காளர்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் தலைவர் ஹரி தலைமையில் தொகுதி செயலாளர் சிவா மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் வாக்கு இயந்திரங்களுக்கு சின்னம் பொருத்தும் பணி துவக்கம். மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து தேர்தல் துறை சார்பில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தலைமை தேர்தல் அலுவலக இடங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பூட்டப்பட்ட அறையில் இருந்து வாக்கு இயந்திரங்கள் எடுத்து செல்லப்பட்டு சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பணியினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டு பணிகளை திருத்தி அனைத்து துறை அதிகாரிகளுக்கு சரியான பணி பார்க்குமாறு அறிவுரை வழங்கினார். புதுச்சேரி அதிமுக பிரச்சாரத்தில் குழந்தைகளுடன் பெண்கள் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு உச்சி வெயிலில் கலந்து கொண்டு அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் வெயிலை பொருள்படுத்தாமல் அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சாரம் பாலம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வேட்பாளரின் வருகைக்காக சுமார் 1 மணி நேரம் வெயிலில் காத்திருந்தனர். தொடர்ந்து அங்கு வேட்பாளர் வந்த நிலையில் உச்சி வெயிலில் தலையில் முக்காடு அணிந்து கொண்டு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். இதன் காரணமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவதிக்குள்ளாகினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரம்ஜான் பண்டிகை பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். %100 வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஆழ்கடல் விழிப்புணர்வு. ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர்கள் அசத்தல். எஸ்பி தலைமையில் போலீசார் ஆலோசனை கூட்டம். தேர்தலின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த விளக்கம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.